ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜயோட ரசிகரும் நாம் தமிழரோட கட்சியோட ரசிகரும் யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2026 நம்ம தளபதியும் நம்ம சீமான் சார் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சா யாரெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கல கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெண்டு பேரும் கூட்டணி வைக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. சீமான் எப்போவுமே நம்ம தளபதி விஜய் சாருக்கு ஆதரவாக தான் நிறைய இடத்த பேசுகிறாரு. அவரோட சினிமாவில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் அப்போ நம்ம சீமான் தான் முதல் குரலாக கொடுப்பாரு. அவரும் தமிழன், நம்ம தளபதி விஜய் சாரும் தமிழனால கோட்பாடு எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒன்றா சேர வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். அதேமாரி 2026 ஒன்றா சேர்ந்தவனா கண்டிப்பாக நம்ம தேர்தலில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வச்சு வெற்றி பெற வாய்ப்பு நிறைய இருக்குன்ட்டு சொல்லலாம். ஆனால் ரெண்டு பேரோட கோட்பாடு ஒரே மாதிரி இருக்குது. நானே சீமானோட ரசிகராக தான் இருக்கேன். நான் சீமானோட ரசிகரை இவ்வளோ நாள் தளபதி விஜயோட ரசிகர் தான். ஆனால் சீமானோட அரசியல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட பேசுகிற பேச்சு, நம்ம தைரியமாக பேசுகிறது, நம்ம தமிழ்காரங்கன்னா டெரராக இருக்கணும், தமிழை நெஞ்சை நிமித்திட்டு நடக்கணும், அப்படி இப்படிலாம் அவர் சொல்லுவார். அவரோட பேச்சை கேட்டே நான் கண்டிப்பாக சீமானனுக்கு தான் ஓட்டு போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் தளபதி சார் இப்போ நம்ம இதில் வரனால அவரோட ரசிகர், நான் தளபதி சார் ரசிகர். அதனால் நம்ம தளபதிக்கு ஓட்டு போட எனக்கு ஓட்டு போடலான்ட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக விஜயும் சீமானும் கண்டிப்பாக கூட்டணி வச்சு கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு நான் நினைக்கிறேன். அதுமாரி கண்டிப்பாக இதில் வெற்றி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி போராடுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே எப்பவுமே தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி குரல் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க அரசாங்கம் எல்லாம் தமிழ் மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணணும்னு சொல்கிறாங்க. காசு கொடுத்தா மட்டும் போதாது, அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களோட கஷ்டப்பட்டவங்க இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. வசதியாக இருக்கிறவங்க தான் வசதி ஆகிட்டே இருக்காங்க. அதனால் அடித்தட்ட மக்களை யோசிக்கணும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நீட்டில் கூட நிறைய பிரச்சனை இருக்குது. கஷ்டப்பட்டவங்களோட நீட் தேர்வு எழுதுறதுக்கு ரொம்பவே கஷ்டம், பணம் கட்டி படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். பணக்காரங்க பணத்தை கட்டி எப்படியாவது நீட் தேர்வுக்கு அந்த எக்ஸாமுக்கு பரீட்சையில் படிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டவங்க எங்கே போய் படிப்பாங்க? அதெல்லாம் நிறைய சட்ட இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யணும்னா கண்டிப்பாக தளபதி விஜயும் நம்ம சீமான அண்ணனும் கண்டிப்பாக கூட்டணி அமைக்கணும். ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு 2026 தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்பட்டு கண்டிப்பாக ரெண்டு பேரும் வெற்றி பெற்றாங்கன்னா தமிழ்நாடு மக்களுக்கு சொர்க்க வாழ்க்கை அமைய போகுது. அதேமாதிரி சீமானோட எல்லாத்துக்கும் விவசாயிக்கு நம்ம விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வேலை மாதிரி சொல்லியிருக்காரு. அதேமாதிரி அப்படி கொண்டு போனால் நிறைய பேர் விவசாயம் பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. எல்லாருமே வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அங்கே போய் இங்கே போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம தமிழ் மக்களுக்காண்டி தமிழ் ஊர்லேருந்து அங்கேயே தொழிலெலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணுறேன்ட்டு நம்ம சீமான் சார் நிறைய பேட்டில் சொல்லியிருப்பார். ஆனால் கண்டிப்பாக நம்ம தளபதிக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம சீமான் சார் இருக்கார். கண்டிப்பாக தளபதியும் சீமானும் ஒன்று சேர்ந்து 2026 களம் காணன்ட்டு நான் நினைக்கிறேன். மித்தவங்க என்ன நினைக்கிறான்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது நடக்குமா நடக்காதுன்ட்டு கேள்விக்குறி தான். ஒருவேளை நம்ம தளபதி விஜய் சார் முதல் தேர்தலில் நம்ம தனியாகவே நின்று நம்மளோட ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு 2030 கூட்டணி வச்சு எப்படியாவது வெற்றி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அல்லாட்டா இப்போவுமே சீமானன் கூட சேர்ந்து கூட்டணி வைக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக போகிற இதில் 2030 கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. இது முதல் தேர்தல்னால கண்டிப்பாக விஜய் சார் தனியாக தான் நிற்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு தெரியுது. அவர் தனியாக நின்று அவரோட மக்களுக்கு ஓட்டு எவ்வளோ வங்கி, அவளுக்கு எத்தனை சதவீதம் வருதுன்னு பார்க்கறதுக்காண்டி தான் தனியாக நிற்பார்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய்க்கு பெரிய தாக்கமே ஏற்பட்டுருக்கு. அவரோட கொடி ஆரம்பத்துலேருந்து நிறைய பிரச்சனை மேலேயாக வந்துட்டுருக்கு. விஜயோட கொடியை இது பண்ணிட்டாங்க. மாநாட்டில் செம்மையாக பீச் பண்ண போகிறாரு. மாநாட்டில் நிறைய ரசிகர் எதிர்பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஹோட் திரைப்படம் இது நம்ம செப்டம்பர் மாதம் 5 ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படம் வெளியான உடனே நம்ம தளபதி விஜய் சார் மாநாட்டில் என்ன தான் பெரிய கோட்பாடு பேச போகிற அந்த கொடியோட சின்னம் இவ்வளோ இப்படி வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னன்ட்டு அதெல்லாம் விரிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி கண்டிப்பாக நம்ம தளபதி விஜய் சார் மாநாட்டில் சீமான் அண்ணன் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சீமான் அண்ணன் கலந்து கொள்வாங்க. அவருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிச்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றியோட காத்திருக்கு. அந்த வெற்றியை ரெண்டு பேரும் நிரப்புவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். இது என்னோட கருத்து தான். இது யாரும் எதுவும் நினைக்காண்டாம். அதேமாரி நான் சீமானனுக்கு ஃபுல்லாக ரசிகராக இருந்தேன். நம்ம சீமானோட பேச்சை கேட்டு நான் மயங்கிட்டேன். அவரோட பேச்சு யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசணும். மோடியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும்
நீ இருக்கியா என் பேச்சை கேட்குறியா அப்படின்னு அவர் பேசுகிற பேச்சு வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து. அதுமாதிரி தளபதி சார் வந்து இப்போ அமைதியாக இருக்கார். அவரும் வந்து கூட கொஞ்சம் நல்லா பேசணும்னு எனக்கு தோணுது. தளபதி சார் வந்து அமைதியாக இருக்குது. அமைதியாக இருந்து வெற்றி பெறதுன்ட்டு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அமைதியாக இருந்தாலே வந்து தளபதி சாரை வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து படத்தில் நடிக்கும்போது வந்து மூஞ்சி சரியில்லை சரியில்லான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நம்பர் ஒன்னில் இருக்கிறது வந்து நம்ம தளபதி சார் தான் வந்து நம்பர் ஒன்னில் இருக்காரு தமிழ் சினிமாலே வந்து. அதே மாதிரி வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் நம்ம தளபதி விஜய் சார் வந்து முதலமைச்சர் சேரில் வந்து உட்காருக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சீமான் வந்து கூட்டணி வச்சு கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து ஆள வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கணும் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.